எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த சனி இப்பொழுது 5ஆம் இடத்துக்கு வராரு. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4ஆம் இடத்தில் அதாவது சிம்மத்துக்கு விருட்சகத்தில் இருந்த சனி இப்பொழுது தனுசுக்கு வராரு பயிற்சி ஆகி. அப்படி வரும் பொழுது 5வது வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? 5வது வீட்டில் சனி வந்ததனால் சில பிரச்சனைகள் குழந்தைகள் மூலயமா வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 3வது பார்வையாக சிம்மத்திற்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி. அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு 7ஆம் பார்வையா. அடுத்து 10வது பார்வையா சிம்மத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கன்னியை அவர் பார்க்குறாரு. ஸோ கன்னி அப்படிங்கிற 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் இல்லையா? ஸோ குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும்பொழுது 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி, 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை. ஸோ இப்போ என்னன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கிற காரணத்தினால குழந்தைகளால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறிது வாக்குவாதங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைகளையும் மனைவியையும் விட்டுட்டு தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகளாக அமையும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக கூட அமையும். இது வரைக்கும் சனி 4ஆம் இடத்துல இருந்தார். அதனால் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ அலைச்சல்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பண விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறைந்து சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதாவது சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த 5வது இடத்துல இருக்கிறதுனால பங்காளிகள் மூலியமாக பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. 5வது இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய உறவினர்களை பங்காளிகளை சொல்லுவோம். ஸோ அவர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து கன்னி ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.